கடக ராசிக்கு தான் முதன் தரமான யோகங்கள வந்து சனி செய்ய போறார். சனி பெயர்ச்சி. ஏன்னா, அவங்க ஆல்ரெடி வந்து அஷ்டம சனி காலத்தில படாதபாடு பட்டுக்கிட்டு இருந்தவங்க. அவங்க அஷ்டம சனி விலகி, சனி பகவான் ஞானஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு இன்னும் சொல்லணும்னா கடக ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போறாரு. இவ்வளோ நாள் இருந்த அவப்பெயர்கள், சங்கடங்கள், வீண் பழி, செய்யாத தப்புக்கு கெட்ட பேர் ஆனது, செஞ்ச வேலைக்கு சரியான மதிப்பு கிடைக்காம இருந்தது. இதெல்லாம் இந்த மாதிரி துஷ்டமான விஷயங்கள்லாம் விலகி, இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்ல பேரு, புகழ், உங்களுடைய ஆஹா நீங்க தான் அத செஞ்சீங்க. எவ்வளோ நாள் தெரியாம போச்சேங்க அப்படின்னு உங்கள பாராட்டுற அளவுக்கு கடகராசிக்காரர்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. சனி பகவானுடைய பேச்சின் மூலியமா. இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் 30 ஆண்டுகளுக்கு பிறகு, நீங்க சொன்ன மாரி 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவர் வந்து அந்த மீன ராசிக்கு வரப்போறார். மீன ராசி வந்து சுபகிரகமான குருவோட வீடு. குருவோட வீட்டுக்கு வரும்போதே சுபத்துவ தன்மையில குடுப்பார். சின்ன ஒரு குழப்பங்கள குடுக்க தான் செய்வார். ஏன்னா ஞானஸ்தானமும் கூடயா, அதனால வந்து நம்ம செய்றது சரிதானா? பொதுவாவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மனம் சார்ந்த சில சங்கடங்கள், குழப்பங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டுற அளவுல தான் சனி இருப்பாரு. சனியோட நிலை இருக்க போகுது. அஷ்டம சனின்ற துயரத்திலிருந்து வெளிப்பட்டுட்டோம் அப்படின்றதே ஒரு பெரிய நிம்மதி. சிறைவாசத்திலிருந்து வெளிய வந்துட்ட மாரி. இத்தன நாள் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்து என்னடா செய்றதுன்னு கிளாரிட்டி இல்லாம ஒரு குழப்பமான மனநிலையில இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இனிமே தெளிவு கிடைக்கும்.